என்னங்க இந்த தெய்வீக கதைன்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. இந்த விசாலாட்சி, காமாட்சி, மீனாட்சி இந்த பெயர்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் காதலிச்சு அதுதான் தெய்வீக காதல். என்ன இது? இந்த ஸ்ப்ரே வாசம் வந்து உணத்துக்கு அடிக்கிற மாதிரி வருது. அது பாடி ஸ்ப்ரேயா? அப்படிதான் இருக்கும். யோ, எதுக்கியா பஞ்சாயத்து ஆபீஸ்ல போய் என்னைய பத்தி சொல்லி குழம்பி அழுறியா? அவங்க தாண்டி ஓடி சொல்றாங்க. அதான் என் குறைய போய் சொன்னேன். அப்படி என்ன உனக்கு குறை? நீ தாண்டி என் குறைய கூட்டச்சி. நான் என்னயா பண்ணேன்? நீ தாண்டி என்னைய துணி துவைக்க சொல்ற, சாப்பாடு கழுவ சொல்ற, போன் வைக்க சொல்ற, அப்புறம் உனக்கு போர் அடிச்சா ஒரு 16 ஏப்பா, வீட்டு சாப்பாடு இங்க கிடைக்கும்னு ஒரு போர்டு இருந்தது, அது எங்க? அது ஒருத்தன் வந்து அந்த விஷம் தான் எங்க வீட்லயே கிடைக்குது அப்படின்னு சொல்லி போர்டு புடிங்கிட்டு போயிட்டான்ப்பா. காலையில கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி, அப்புறம் யோகா, அப்புறம் சாயந்தரம் கொஞ்ச நேரம் டென்னிஸ், அப்புறம் கொஞ்ச நேரம் கிரிக்கெட். இவ்வளவு செஞ்சுமா உங்க உடம்பு ட்ரம் மாதிரி இருக்கு? இவ்வளவு டிவில பாப்பேன்னு சொல்லுங்கப்பா. ஏமா கிச்சடி சாப்பிடும் போல ஆசையா இருக்கு. கிச்சடி செஞ்சு தெரியா நைட்டு? கிச்சடினா என்னதுமா? இது தெரியாதா? கிச்சன்ல நின்னு சமைச்சா அதான் கிச்சடி. அடி ஓடி. ஏண்டா இங்க வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்கியே, குரங்கு வந்து புடிங்காது? இந்த குரங்கு புடிங்கிருச்சு, வேற எந்த குரங்கு வர போகுது? சரிங்கம்மா, திருக்குறளவை எழுதியவர் யார் சொல்லுங்க? டீச்சர், உங்களுக்கு ஞாபகம் மறதி ரொம்ப அதிகமா இருக்கு டீச்சர். ஏமா அப்படி சொல்ற? நேத்து நீங்க தானே போர்ட்ல திருக்குறள் எழுதி போட்டீங்க. இப்ப திருக்குறள் எழுதியவர் யாரு? 500 ரூபா செருப்படி. கல்யாண மண்டபத்துக்குள்ள உள்ள போனேன், அப்போ இருந்துச்சு. வெளியே வந்து பார்த்தேன், காணோம். அப்புறம் என்ன, என் செருப்பையே நான் போட்டு வந்துட்டேன். உழைக்க தெரியாத மனுஷியா நீ? போகும்போதே ஒரு மஞ்சள் பையை எடுத்து அந்த செருப்பை உள்ள வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா என்ன மனுஷன்? கூறுகிட்ட மனுஷா, அங்க என்னதான் தெரியுது அந்த டவர்ல? அதையும் உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்க ரொம்ப நேரமா. அப்படி இல்லையே, அங்க ஆளே இல்லையே. அங்க போய் 2 கூட அவ்வளவு உயரத்துல 2 கூட வச்சிருக்காங்க. குட்டு பயிலுவ அதை தாண்டி பாத்துட்டு இருக்கேன். எதுக்கு வச்சிருக்காங்க என்ன? இது கூட தெரியாதே. அவ்வளவு பெரிய டவர் நினைச்சிட கூடாதுல, மழை வந்தா அதுக்குதான் வச்சிருக்காங்க. ஏங்க வாங்க, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். என்ன பாக்குறீங்க? சொல்லு. இந்த பூமி இருக்குல்ல, பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்துதா, இல்ல சூரியன் தன்னைத்தானே சுத்திட்டு பூமியை சுத்துதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த எதிர் வீட்டு பூமியும் பக்கத்து வீட்டு சூரியனும் சேர்ந்து அந்த விமலா பிள்ளைய சுத்துறதுதான் எனக்கு தெரியும். ஏய் இதடி ஒன்னதாண்டியே. ஏய் புளிக்க சுட தண்ணி வச்சு சொன்னேன். இங்கே நடி, அங்கே நடி வைக்க, அங்கே நடி வைக்க. வீட்டு வீட்டுல அவ கனகா இருக்கல்ல, ஆமா நல்லா இருக்கு. அவ புருஷன் குளிக்க சுடுதண்ணி கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தானா. என்ன நினைப்புல இருந்தாலும் தெரியல, மகராசி தண்ணிய கொதிக்க எடுத்து ஊஞ்சல ஊத்திட்டா. அதான் போலீஸ் வந்துருப்பியா? நீ ஏதோ சுடுதண்ணி கேட்டதானே குளிக்க? இல்ல, நான் பச்சை தண்ணியில குளிச்சுட்டு வந்துட்டேன்னு உன்கிட்ட சொல்றதுக்கே வந்தேன். புரியுதா? ஏமா இந்த எறும்ப கட் பண்ணா என்னவாகும்? என்னவாகும்? எறும்புக்கு உயிர் போயிரும். அதான் இல்ல, கட்டெரும்பா. ஐயோ, நீ இல்லாத நாள் எப்படி போகுமோ? இந்த பொழுது போறதுக்குள்ள எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிருமே. ஏமாமா என்னை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? அடி மூதேவி, உன்னையடி சொன்னேன், போனை வச்சுட்டு போயிட்டேன். ஆசைய பாரு. நீங்க எல்லாரும் நானும் நீ இல்லாம இருந்தாலும் எனக்கு சந்தோஷமே. ஆமா மாமா, நீங்க மாசம் எவ்வளவுதான் சம்பாதிக்கிறீங்க? உனக்கு செலவு பண்றது போக
மேற்கொண்டு 10,000 ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன்டி அம்மா.